கோட்டையே தளபதி கோட்டையாக விரைவில் மாறும். இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக் எது திறந்தாலும் சரி, வைரலா இருக்கிற கண்டென்ட் பாத்தீங்கன்னா டிவிகே தலைவர் வேலூர் வரார். இடம் தேர்வு செய்யப்பட்டது, என்னைக்கு வராரு? வெயிட்டிங், தலைவர் கம்மிங். இங்க வந்து ஏதாச்சும் வாக்குறுதி தராரா, இல்ல வேற ஏதாச்சும் பேசுவாரா? வேலூர் மண்ணை பத்தி என்ன பேசுவாரா? ஜனநாயகனே மக்களை பார்க்க வராரு. அரசியல் ரீதியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வராரு. சார் தலைமை அறிவுறுத்தின்படி நாங்க அதுக்கான இடமெல்லாம் பார்த்து ரெடி பண்றோம். பரப்பளவு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பரப்பளவு? 33 ஏக்கரா. தளபதி வந்து அவர் என்ன பேசும் நாங்களும் ஆவலா காத்துன்னு இருக்கோம். எங்க வேலூர் பெரிய ஒரு மாஸ் கூட்டம். தளபதி என்ற 3 எழுத்து வி, விசில் என்ற 3 எழுத்து வி, வேலூருக்கு வி, இது 3 சேர்ந்து வெற்றி. தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்புனையாக தளபதி அவர்கள் 2024 முதல்வராக பொறுப்பேற்பார். இதுல எந்த வாக்குறுதி என்ன கொடுப்பாரு? அது நாட்டு நல்லது பண்ண மாட்டாரா அப்படின்னு பொதுமக்கள் ஏங்குறாங்க. இது எனக்கோ மற்றவங்களும் கிடையாது. தளபதி ஒற்றை முகம். இன்னைக்கு 30 நாங்க தான் அடிப்போம். நம்ம கோட்டை மாநகரம் பாத்தீங்கன்னா எப்பவுமே பரபரப்பா இருக்கும். இப்ப 2-3 நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா இருக்கு. தமிழக வெற்றி தலைவர் பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து வேலூர் வரதா வந்து தகவல் வந்திருக்கு. தகவல் வந்ததுல இருந்து இன்னும் பாத்தீங்கன்னா பரபரப்பா இடம்லாம் தேர்வு செஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா கழக தோழர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்காங்க. ஒரு பண்டிகை எப்படி இருக்கு அது மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம வேலூர் மாவட்ட செயலாளர் வேல்முருகன் அவர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. பத்தளவே ஆக்டிவா இருப்பாங்க. இப்போ ரொம்ப இரட்டிப்பா புத்துணர்ச்சியா இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அவங்களோட தலைவர் வராரு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட அவங்க ரசிகர்கள் எல்லாம் அவங்க பார்க்கணும் ஆசைப்படுறவங்களா வருவாங்க. இப்ப என்ன வேலூர்ல இருந்து என்ன பேச போறாரு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா இருப்பாரு. இப்போ ஒரு 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 ஊர் போகும்போது பாத்தீங்கன்னா ஒன்னும் சொல்லிட்டே வராரு. இங்க வந்து ஏதாச்சும் வாக்குறுதி தராரா, இல்ல வேற ஏதாச்சும் பேசுவாரா? வேலூர் மண்ணை பத்தி என்ன பேசுவாரா? சுதந்திரத்தை வாங்கறதுக்கு முன்ன என்ன வேலூர் சிப்பாய் பறிச்சு முதன்மையான ஒரு ஊர். நம்ம இன்னைக்கு சுதந்திரமா இருக்குன்னு வேலூர் தான் அதுக்கு முதன்மையான இடம். வேலூர் வந்திருக்காரு, ஒரு பெருமை நம்மளுக்கும். ஆல்ரெடி 2வது டைம் வரான்னு நினைக்கிறேன். அரசியல் ரீதியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வராரு. சாரமுடி இணைஞ்சிருக்காரு. இது நம்மளுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கு, கேட்கலாம். அவர் தலைமையில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களோ அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுவாரு. சொல்லுங்க. வணக்கம் சார். ஏகப்பட்ட பேர் பாத்தீங்கன்னா இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக் எது திறந்தாலும் சரி, வைரலா இருக்கிற கண்டென்ட் பாத்தீங்கன்னா டிவிகே தலைவர் வேலூர் வராரு. இடம் தேர்வு செய்யப்பட்டது, என்னைக்கு வராரு? அதாவது பாத்தீங்கன்னாக்கா தளபதி அவர்கள் ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா 2012 11 ஏழை சகோதரிகளுக்கு இலவச திருமணம் பண்ணாரு. அன்றைக்கு தலைவரும் தலைவர் மனைவியும் 2 பேரும் வந்து அந்த திருமணம் நடத்தி வச்சு இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்க, அந்த 11 சகோதரிகளும். அதன் பிறகு முதல் முறையாக அரசியல் தலைவராக விரைவில் தலைமை அறிவிக்கும். அதுக்காக நாங்களும் வெயிட்டிங்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா தலைமை அறிவிப்பின்படி நாங்கள் அதுக்கான இடமெல்லாம் பார்த்து ரெடி பண்ணுறோம். விரைவில் தளபதிக்காக வெயிட்டிங். இப்போ பரப்பளவு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பரப்பளவு? 33 ஏக்கரா. 33 ஏக்கரா. யார் யாருக்கான வரத்துக்கு அனுமதி கொடுக்குறீங்க? பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் மேற்கு மாவட்டம், கிழக்கு மாவட்டம் மற்றும் பொதுமக்கள். எத்தனை தொகுதிகள் வரும் இதில்? இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5 தொகுதி கம்பல்சரி வந்துருவாங்க. அதில் பக்கத்தில் ஆம்பூர் இருந்தாலும் கூட வருவாங்க. இப்போ நான் சில பேர் டிவிகே மேல பற்று இருக்கும், உறுப்பினர் கடல இருக்காது. அவர் தலைவர் என்னதான் பேசுறாரு வந்து கேட்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமா இருப்பாங்க. சில காடை இல்லாம ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, மகளிர் இல்லாம கூட இருப்பாங்க. எல்லாருமே வரலாமா? அதாவது தலைவர் சொன்ன மாதிரி தான், கர்ப்பிணி பெண்கள், ரொம்ப வயதானவங்க, குழந்தைகள் யாரும் வர வேணாம். ஏன்னா இது தளபதி வந்து அவர் என்ன பேசும் நாங்களும் ஆவலா காத்துனே இருக்கோம். எங்க வேலூர் மண்ணுக்கு அரசியல் தலைவராக வரும்போது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அனைத்து ரசிகர்களும் ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க. ஒரு பெரிய ஒரு மாஸ் கூட்டம் வரும். ஒரே ஒரு விஷயம், தலைவர் வெற்றி கழக தலைவர் ஆன பிறகு அரசியல் ரீதியாக எங்களுக்கு கிடைச்ச சின்னம் விசில். தளபதி என்ற 3 எழுத்து வி, விசில் என்ற 3 எழுத்து வி, வேலூருக்கு வி, இது 3 சேர்ந்து வெற்றி. தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்புனையாக தளபதி அவர்கள் 2024 முதல்வராக பொறுப்பேற்பார். இதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஏன்னாக்கா இன்னைக்கு மக்கள் தளபதி எப்போ வருவாரு, நல்லது செய்வார் காத்து நிற்கிறாங்க. அதை நானும் ஒருவர். நல்ல தலைவனா, ஒரு தாய்மார் வீட்டுக்கு ஒரு பிள்ளையா, எங்களுக்கெல்லாம் அண்ணனா விரைவில் வேலூரில் அவருடைய பேச்சுக்கு நாங்களும் அவளோட காத்து கொண்டு இருக்கோம். நம்ம வேலூர் பத்தி ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல குறைநெறிகள் என்ன பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு குறைநெறிகள் இருந்தாலும் எங்கள் தலைமை அதுதான். தலைவர் அதுக்கான முடிவெடுப்பார், நல்லது நடக்கும். ஏன்னா இந்த வேலூர் கோட்டையே தளபதி கோட்டையாக விரைவில் மாறும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. தளபதி கோட்டையை மாறிடு. கண்டிப்பா. வேலூர் சொன்னாவே வீரமிக்க வேலூர் சொல்லுவாங்க. அது ஏன்னா வீரம்னா சில ஊரெல்லாம் வீரம் சொல்லுவாங்க. ஆனா ஆங்கிலேய காலத்து அடுத்து பாத்தீங்கன்னா வேலூருக்கு சுதந்திரம் போராட்டம் உருவாக்குனது பார்த்தீங்கன்னா 1806 வேலூர் வந்து சிப்பாய் புரட்சி உருவாக்கி முதல் ஆங்கில எதிர்த்து அடிச்ச ஊர் இது.
இந்த ஊர்ல ஒரு திருப்புமுனையா ஏதாச்சும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள், தேர்தல் வாக்குறுதி என்ன அது கொடுப்பாரு? எனக்கு தெரியாது. ஒரே ஒரு விஷயம், தலைவர் வந்து வேலூர் மண்ணில் காலை வச்ச பிறகு துப்பாக்கின்ற ஒரு படம் மிகப்பெரிய சக்சஸ். அது வந்து தளபதி நான் ஸ்டாப். அதுக்கு ஒரே உதாரணம் வெற்றி. இப்போ பாத்தீங்கன்னா தலைவர் வந்து எப்பவுமே ரெடியா இருக்காரு, உலகத்துக்கே தெரியாது, நான் இல்லைன்னு சொல்ல விரும்பல. நீங்க தயாரா இருக்கீங்களா? மாட்டு லெவல்ல எல்லாமே ரெடியா இருக்கும். இப்போ தேர்தல்லாம் ரெடியா இருக்கீங்க, இன்னும் ஒரு மாசம் தான் அறிவிக்கிறதுக்கு. சரி, எங்க தலைமை எப்ப அறிவிக்குன்னு காத்துனுக்குறாங்க. என்னுடைய நிர்வாகமும் சரி, பொதுமக்களும் சரி, கழகத்தோடு நண்பா நண்பி ரெடியா இருக்காங்க. எப்ப நாளைக்கே எலெக்ஷன் வச்சாலும் ஓட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. தேர்தலுக்கு தயாரான்னு கேட்டேன், தயாரான்னு சொன்னீங்க. அப்போ சின்ன லெவல்ல இருந்து பூத் கமிட்டில இருந்து பெரிய லெவல் வரை எல்லாமே ஆல்ரெடி இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? சார், மற்ற கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பூத்துக்கு 5 மெம்பர்ஸ் போடுவாங்க. நாங்க ஒரு பூத்துக்கு 20 பேர் போட்டிருக்கோம். ரெடியா இருக்காங்க. இப்போ 300 பூத்துன்னு பாத்தீங்கன்னாக்கா கணக்கு போட்டுங்க, 20 கணக்கு போட்டுங்க. ஆல்ரெடி எங்களுக்கு பக்காவா இருக்காங்க. அப்படியே இன்னைக்கு மகளிர் இருந்து எல்லாம் கலந்து போட்டிருக்கோம். ஜென்ஸ் 10 பேர், லேடிஸ் 10 பேர். எதுக்கும் தேவை துணிந்தவங்க தான். அதுல யாரும் மாற்றுக்கிறதே கிடையாது. தளபதிக்குன்னு ஒண்ணுனாக்கா எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிக்கிற அளவுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க ஏதாச்சும் வேலை செய்யல என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்களா? இப்ப இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பேசலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. தலைவர் எல்லாமே அவருக்கு தெரியும். நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தினைக்கும் அப்டேட் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்றாங்க. தலைவருக்கு ஒன்றும் என்னென்ன நடக்குது. நாங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சது கொரோனா காலத்துல இருந்து ஒரு 7 வருஷமா காலை உணவு தளபதி அவர்கள் பேரில் செஞ்சுன்னு வரோம். நாங்க எங்களால வந்து பண்ண முடியுமா நினைச்சோம். இன்னைக்கு அனைத்து பொறுப்பாளர்களும் ஒன்றிணைந்து இன்றைய காலை உணவு சிறப்பாக பொதுமக்கள் வயிறார சாப்பிட்றாங்க. அதை பார்க்கும்போது தளபதி இவ்வளவு நல்லது பண்றவரு நாளைக்கு நாட்டு நல்லது பண்ண மாட்டாரா அப்படின்னு பொதுமக்கள் ஏங்குறாங்க. இதுதான் உண்மை. டிவிக்கு தோழர்களுக்கு தோழிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ எப்போ ஒரு வாரம் காத்துட்டு இருக்கீங்க. அன்னைக்கு வர நாள் ஐ அம் வெயிட்டிங், தலைவர் கம்மிங். வர நாள் எப்படி இருக்குங்க? மகிழ்ச்சியான நாள்ல அன்னைக்குதான் எங்களுக்கு பொங்கல். இப்போ எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் ஒரு படம் வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் காட்டி வச்சுட்டாங்க. இப்போ எங்க ஜனநாயகனே வராரு, ஜனநாயகனே மக்களை பார்க்க வராரு. ஒரு பெரிய மாஸ்க் வேற மாதிரி இருக்கும். ஜனங்க அவரோட எதிர்பார்க்கிற தலைவர் இந்த வேலூர் மண்ணில் காலை வைக்க போறாரு. இன்றைக்கு இந்த கோட்டையில காலை வைக்கிறது 2020 ஜார்ஜ் கோட்டையில் முதல்வராக அமர்வார். வெற்றின்றது எப்படி கிடைக்கும் நினைக்கிறேன்? கிட்ட டச்சே கிடைக்குமா? நல்ல அபார வெற்றி வருமா? சார், தமிழ்நாட்டில் 234 தொகுதிக்கு இது. இந்த 234 தொகுதியும் தளபதி அவர் யாரு கை காட்டுறாங்களோ அந்த 234 தொகுதியும் கைப்பற்றுவோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இது தளபதிக்காக தான் ஓட்டு. இது எனக்கோ மற்றவங்களும் கிடையாது. தளபதி ஒற்றை முகம். இன்னைக்கு காத்து கொண்டு இருக்க தமிழ் மக்கள். அதுல எந்த மாற்றம் 234 நாங்க தான் அடிப்போம். நன்றி. வேல்முருகன்.